குடிக்க மட்டும் உனக்கு எப்படி காசு வருது? ஏன் காசு அதான் சொல்றேன்ல, பிசாசு குடிக்கிறதுக்கு மட்டும் காசு கொடுக்கும். இதே நம்ம கடனை கஷ்டம் கேளு ஒருத்தன் தர மாட்டான். அது எந்த நேரத்தில் எப்படி பரட்டுவோனே தெரியாது. அது அந்த நேரத்துக்கு 300 ரூபா தேவை. அது எப்படியாவது பரட்டிடுவோம், எவ்வங்கிட்டையாவது போய் பேசி வாங்கிடுவோம் கடனை. ஏன்னா அந்த இடத்துல நிம்மதி தேவை. ஏன்னா குடிக்கிறவங்கலாம் சந்தோஷத்துக்கு குடிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வேற எது குடிக்கிறீங்க? கிடையவே கிடையாது. ஏ பைத்தியம், என்ன 2 முறை ட்ரை பண்ணிட்ட? சாக கூட தைரியம் இல்ல ராதாரி. டேய் கூட தைரியம் இல்ல ராதா. ஹலோ ஹலோ, என்ன பிரச்சனை? இங்கே பாரு. என்ன சொல்லு? இங்கே பாரு, என்ன பாரு, என்ன பிரச்சனை? ஆ கடன் தானே பிரச்சனை? ஆ அதான்ப்பா பிரச்சனை. அடைப்போம்ப்பா. சண்டை போட்டுட்டு செத்துட்டா வேற ஒருத்தன் வந்து அடைப்பானா? சொல்லு. கடன் அடைக்க உயிருக்கணும்ல. இப்படி எடுத்தறிஞ்சு பேசி அவமானப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டா சரி நான் ஏதாவது பண்ணிக்கிறேன், என்ன பண்ணுவ? ஏய் இதெல்லாம் நல்ல விதமா பேசு. தான் போராடுவியா? சொல்லுப்பா. அப்ப இந்த டார்ச்சர் எல்லாம் யார் தாங்குறது? எப்ப முடிக்கிறது இதெல்லாம்? என்னால முடியல ராதா. என்னால போயிட்டு உண்மையை சொல்லிட்டா இதனாலே நான் குடிக்க அடிமையாயிடுவோம் போல இருக்கு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. எனக்கு ஏதாவது நிம்மதியை தேடி போறப்போ அங்க போய் உட்காந்தா எனக்கு வேற வழி தெரியல எனக்கு. குடிக்க மட்டும் உனக்கு எப்படி காசு வருது? ஏன் காசு அதான் சொல்றேன்ல, பிசாசு குடிக்கிறதுக்கு மட்டும் காசு கொடுக்கும். இதே நம்ம கடனை கஷ்டம் கேளு ஒருத்தன் தர மாட்டான். அது எந்த நேரத்தில் எப்படி பரட்டுவோனே தெரியாது. அது அந்த நேரத்துக்கு 300 ரூபா தேவை. அது எப்படியாவது பரட்டிடுவோம், எவ்வங்கிட்டையாவது போய் பேசி வாங்கிடுவோம் கடனை. ஏன்னா அந்த இடத்துல நிம்மதி தேவை. ஏன்னா குடிக்கிறவங்கலாம் சந்தோஷத்துக்கு குடிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வேற எது குடிக்கிறீங்க? கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை மறந்தாதான். நீ உனக்கு தெரியுமா ராதா? என்ன? நான் தூங்கி எத்தனை நாளாச்சு தெரியுமா உனக்கு? தெரியாது. ஏன் நீ நினைச்சிட்டு இருக்கியா நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு? ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியா அப்படியே உன் படகு சுத்திக்கிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கியா? எனக்குள்ள எவ்வளவு வேதனை எனக்கு தெரியுமா ராதா உனக்கு? ஒரு நாள் அந்த வேதனை நீ காட்டின மாதிரி நடந்துக்கிறதே இல்லையே. ஏன் ராதா? நானும் வேதனைப்பட்டு நானும் டென்ஷன் ஆகி யாராவது ஒரு வீட்டில் ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும்ல. நீயும் கத்திக்கிட்டு நானும் கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்போம்? சத்தியமா சொல்றேன், எவனும் வந்து விரும்பி குடிக்கிறதே கிடையாது. போதைக்கு எவனும் குடிக்கவே இல்லை. தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த போதையில ஒரு 3 மணி நேரம் தூங்குறோம் பாரு, அதுதான் தூக்கம். அதுக்கப்புறம் மறுபடியும் விழிக்கிறப்போ பயத்துல விழிப்போம். ஐயோ கடங்காரன் வருவானே கேட்பானேன்ட்டு. ஆமா என்ன விஷயம்? பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? சரி நீ போதை போட்டு தூங்கிடுற, நான் என்ன பண்றது? நீயும் போட்டு தூங்கு. நக்கல்யா அவனுக்கு இல்லை, நான் காமெடிக்கு சொல்றேன். இன்னைக்கு உண்மையே சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தரும் செம்ம கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கான். காரணம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு இவன் இப்படி பண்ணா நானும் அப்படி பண்ணணும், அவன் அப்படி பண்ணா நானும் பண்ண. இன்னைக்கு லோனு, இஎம்ஐ, பர்சனல் லோனு, அது இது கண்ட கடிச்சல போட்டு கடன் வாங்கிட்டு டூருக்கு போறது, கடன் வாங்கி ஸ்கூல்ல சேர்க்கறது, கடன் வாங்கி எல்லாம் பண்றது, கடனை வாங்கி கட்டிக்கலாம் ஏதோ ஒரு குருட்டு தைரியம். கடைசியில் ஒண்ணு இல்லாம உட்காந்துட்டு கடைசி நேரத்துல என்ன பண்றது? கடங்காரன் வந்து கேட்கற நேரத்துல பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். ஒண்ணு சண்டை போட்டு சாவறது, இல்ல சூசைட் பண்ணி செத்துறது. இது 2 தான் நடக்குது இப்போ. நான் என்ன சொல்றேன், இங்க பாரு, பொறுமையா யோசிக்கலாம். இங்க பாரு, இவ்வளவு நாள் சம்பாதிச்சிட்டோம்ல, இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம்ல, கடவுள் இவ்வளவு நாள் நம்ம கூட காப்பாத்தி எடுத்திருக்காருல்ல, இனிமேல் காப்பாற்றுவார். பொறுமையா இருந்து போராடுவோம். முடியல, இவன் நடக்குறாதா? முடியாது. அதான் சொல்றேன்ல, ஒரு செகண்ட் நீங்க வந்து இந்த சாவணுன்ற எடுக்கிற முடிவை வாழணும்னு எடுத்து பாருங்களேன், சத்தியமா வாழலாம். வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு மேலுமா. ஹலோ, நான் அப்ப சாகணும்னு முடிவு எடுத்து வச்சிருக்கேனா? இல்லப்பா, நீ சொல்லல, நீ அது பண்ண மாட்டேன்னு தெரியும் எனக்கு. ஆனா எனக்குள்ள அது வந்துருச்சு, உனக்கு தெரியுமா? ஏய் என்ன பைத்தியமா நீ? எதுக்கு சாகணும்? ஏய் என்னாச்சு இப்போ? இப்ப எதுக்கு அழற? நான் 2 முறை ட்ரை பண்ணிட்டேன். ஏய் ஏ பைத்தியம், என்ன 2 முறை ட்ரை பண்ணிட்ட? சாக கூட தைரியம் இல்ல ராதா. டேய் கூட தைரியம் இல்ல ராதா. ஏ ரவி,
ஏய் இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருப்ப லூசே, தைரியம் நீ எனக்கு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. இங்க பாரு. ஏய் டேய் அழாதடா. யாராவது வந்து காப்பாத்துவாங்களா, ஏதாவது பண்ணிடலாமான்னு சொல்லி. ஏய் இவ்வளவு நாள் பிரச்சனை ஓட்டிட்டு தானே இருந்தோம். எல்லாரும் நினைச்சுப்பாங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க ஏதோ வந்து சுத்திட்டு இருக்காங்க, ஏதோ குடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க இருக்கான்ட்டு. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற மனவேதனை அவங்களுக்கு தான் தெரியும். இங்க யாரும் வந்து எந்த ஆம்பளையும் தான் குடும்பம் கெட்டு போயிடணும், தான் குடும்பம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டான். சூழ்நிலைகள் தான் அவங்களா தன்னை வருத்தி 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 என்ன பண்றதுன்னு தெரியாம. ஏய் சொன்ன புரிஞ்சுக்க போறதுக்கு ஏன்டா அழுவுற? ஏன் இப்படி கஷ்டப்படுத்திட்டு முடியல ராது. நீ என்னை எவ்வளோ நாள் தான் நீயும் கேட்ப, நீலாம் ஜென்மமா, நீலாம் ஆம்பளையா, நீலாம் மனுஷனான்ட்டு. நான் அப்படி இருந்தால் கேட்டுட்டு இருக்கேன்ல. ஓடியா போயிட்டேன் விட்டுட்டு ஓட்டனா, இல்லை ஒன்று நடுத்தரில் உட்கார வச்சிட்டேனா, இல்லை பிளாட்ஃபார்மில் உட்கார வச்சேனா? ஏதோ ஒன்று நடந்துச்சு இல்லை, இவ்வளோ தூரம் படிக்க வச்சிட்டேன்ல பிள்ளைங்கள. கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும், சூழ்நிலைகள் மாறும், சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் அப்படியே இருந்துட முடியாது, திடீர்னு மாறும். நாளைக்கு அதெல்லாம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா நமக்கே சிரிப்பு வரும், இதுக்கட நம்ம சூசைட் பண்ணிக்க போனோம்ட்டு. ஏய் அவங்க பண்ண டார்ச்சர்ல நான் கேட்டேன். இதுக்கு போய் எதுக்கு சூசைட் பண்ண? இதெல்லாம் எப்ப நடந்தது? உனக்கு தெரியாது நான் எவ்வளவு மனவேதனை இருக்கேன், நான் எப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன். நைட்ல நீங்க தூங்குவீங்க, நான் எழுந்து உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருப்பேன். என்னடா பண்றதுன்ட்டு. நீ எல்லாருக்குமே பொம்பளைங்களுக்கு என்னன்னா ஆம்பளைங்க குடிக்கிறானுங்க, அவனுங்க ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கிடையாது. எங்களுக்குள்ள இருக்கிற வேதனை வெளியில சொல்ல முடியல. ஏன்னா இப்போ வேற என்ன ஆயிடுச்சுன்னா, அது யார்கிட்ட கேட்டாலே இலக்கரமா நினைக்கிறாங்க. ஏய் எப்படி இருந்தா எப்படி ஆயிட்டான் அப்படின்ட்டு புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒருத்தருடைய வேதனையின் வலியும் புரிஞ்சிக்க மாட்டாங்க யாரும் இங்கே. சரியா? கவலைப்படாது, ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும். கடவுள் நம்ம கூட இருப்பார். ஏதாவது இருக்கிறத ட்ரை பண்ணுவோம், வேற ஏதாவது கடை கிட போடுவோம். வா உனக்கு டிஃபன் நல்லா சமைக்க தெரியாம டிஃபன் கடை போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும்பா, எதுவுமே எடுத்தோன்னா மாறிடாதுப்பா. நான் கேக்குறாங்க தான். இல்லப்பா எதுவுமே எடுத்தோன்னா மாறிடாது. சரி நாளைக்கு நான் உயிர் போயிடுச்சு. நீ எவ்வளவு நேரம் பேசுவ, எவ்வளவு நேரம் அழுவ? பைத்தியம் என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நான் போய் உட்கார்ந்துருவேன் நிம்மதியா, எனக்கு எந்த தொல்லையும் கிடையாது. இங்க தொடி உன் கண்ணு தொடி, அழாத. அவங்க பேசுன பேச்சுல எனக்கு டென்ஷன் ஆகி தான் நான் கேட்டேன். நான் உனக்கு வேணும்னா நான் திட்டல. உட்காந்து பேசினா பிரச்சனை முடிய போகுது. நீ நக்கல் அடிச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்க, எனக்கு கோவம் வராதா? நீ வந்து சண்டை போறப்ப நானும் சண்டை போட்டேன்னா வீடு ரெண்டாயிடும்பா. பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்கும். உனக்கு சீரியஸ் விட்டு கொடுத்தா போயாகணும். ஒருத்தன் சண்டை போட்டா ஒருத்தன் காமெடி தான் பண்ணுவான். நானும் கூட சரிக்கு சமமா சண்டை போட்டேன் என்ன ஆகும்? சரி எதை பேசினாலுமே காமெடி பண்ணிட்டு இருக்க. சரி உனக்கு பொறுப்பே இல்ல நீ நினைச்சிட்டு இருக்க. எந்த ஆம்பளையும் அதாவது அதுல 100 ஒருத்தன் இருப்பான், அவன் வீம்புக்குனே பண்ணா ஆளா இருப்பான். ஆனா நான் அப்படி கிடையாது. எனக்கு என் பொன்னாடி பிள்ளைங்க முக்கியம். சரியா? நான் அதுக்காக தான் இருக்கேன். ஏதாவது நடந்துடுமா, ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது மாத்தலாமா, ஏதாவது நடக்கும். ஆனா நான் போயிட்டா திரும்ப நான் வரது கஷ்டம். மறுபடியும் நான் பார்க்கவே முடியாது. போயிட்டு எதுக்கு சாவபத்தில பேசிட்டு இருக்க? கூட நீ 2 முறை அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், தப்பிச்சிட்டேன். ஏதோ ஒரு சக்தி என்னை தடுத்துருச்சு. 3வது முறை பண்ணேன்னா உண்மையே போயிடுவேன். பார்த்துக்கு